தமிழ்நாட்டில் இப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கொத்தடிமைகள், திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த 200 ஊப்பிகள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடலை. அதுலேயும் குறிப்பாக தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்குறிகள், படித்தும் முட்டாளாக இருக்காங்க. இவங்களெல்லாம் அடுத்த ஆட்சி திமுக அமைந்த உடனே சரி பண்ணணும் வேலையா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு கிடக்குறானா. ஆக்சுவலாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா புத்திசாலியாக, அதுவே தாவேக்காவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டால் அவனா தற்கூறிகளாம். இவனை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்கூறிகள்னால் யார் தெரியுமா? லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டு போடுறான்ல, ஆனால் அவங்களாம் தற்கூறி கிடையாதான். அப்புறம் ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா காசு 1000 2000 கொடுத்து வெற்றி பெறுதான்ல, அவனெல்லாம் தற்கூறி கிடையாதான். 5 ஆண்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானோ, அவனெல்லாம் தற்கூறி கிடையாதான். கூட்டணி அமைக்காமல் கட்சி தொடங்கினிலேருந்து தனியாக நின்று ஜெயிக்க துப்பு கிடையாது, ஆனால் அவங்களாம் தற்கூறிகள் கிடையாதான். 4 ஆண்டு காலமாக நிதி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போட்டிருக்கானா, ஆனால் அவங்களாம் தற்கூறி கிடையாதான். டாஸ்மாக் கடையை மூடுவோம் என்று சொல்லிட்டு இன்னும் கடையை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக்குறானா, ஆனால் அவர்களெலாம் தற்கூறி கிடையாதான். நீட் தேர்வை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யணும் என்று சொன்னார்கள், ஆனால் இன்னை வரைக்கும் செய்யவே இல்லை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தற்கூறி கிடையாது. பெட்ரோல் பார்த்திங்கன்னா 75 ரூபா நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னானோ, ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 101 ரூபாயில் இருக்குது. இவனெல்லாம் பார்த்திங்கன்னா தற்கூறி கிடையாது. கன்னியாகுமரியில் பெரிய மலையை குடைந்து கேரளாவிற்கு அனுப்பவும் கொள்ளை பார்த்திங்கன்னா நடக்குது. அதை கொள்ளையடிக்கலாம் பார்த்திங்கன்னா தற்கூறிகள் கிடையாது இவனுக்கு. அதை எதிர்த்து கேட்கணும் தான் இவனுக்கு தற்கூறிகள். பல விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் கட்டவும் அந்த அரசு பரந்தூர், ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தற்கூறிகள் கிடையாது. கட்டுறவங்களாம் விவசாய நிலத்திலாம் அழித்து விமான நிலையம் கட்டுறவங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களே தான் அவங்களுக்கு தற்கூறிகளாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கேஸ் விலை குறைப்போம் என்று சொன்னார்கள், ஆனால் இன்னை வரைக்கும் குறைக்கல. அடுத்த எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனு சொன்னதை செய்யவில்லை. இவனும் தற்கூறிகள் கிடையாது. இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் இவனு தான் பார்த்தீங்கன்னா தற்கூறிகள். பல கொள்ளை கற்பழிப்பு நடக்குது தமிழ்நாட்டில். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் மறுபடியும் அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லலாம். அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலைகளுக்கு கிடையாது. ஊழல் பண்ணாத அமைச்சர்களே இல்லை. அதையும் பார்த்தீங்கன்னா ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்ட பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் அதை பார்த்த பின்பும் மக்கள் மாறவில்லை. ஆனால் அவர்களாம் தற்கூறி கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா பார்த்தீங்கன்னா ஏற்றிய ஒரே அரசாங்கம், ஆனால் அவர்களாம் பார்த்தீங்கன்னா தற்கூறிகள் கிடையாது. 2G ஊழலில் பல கோடி கொள்ளை, ஆனால் அவர்களாம் தற்கூறிகள் கிடையாது. கிட்னி முறைகேடு வழக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தற்கூறிகள் கிடையாது. அதை கேள்வி கேட்குறது தான் தற்கூறிகள். தூய்மை பணியாளர் போராட்டம் இதெல்லாம் தெரிந்து கொண்ட மக்கள் நாங்கள் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்கிறானோ, அவனாம் தற்கூறிகள் கிடையாது. தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக எவனாவது போராட்டம் பண்ணால் அவனை தான் தற்கூறிகள். பல தமிழ் கோயில்களை இடித்தது ஒரே அரசாங்கம், ஆனால் அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கூறிகள் கிடையாது. தமிழ் புத்தாண்டு அன்று தமிழர்களுக்கு வாழ்த்து சொன்னதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரமாக, அவனெல்லாம் தற்கூறிகள் கிடையாது. நகராட்சி நிர்வாகம் பார்த்திங்கன்னா மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி ஊழல் நடந்திருக்குது. ஊரக வளர்ச்சித்துறையில் 60,000 கோடி ஊழல். சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி. எரிசக்தி துறையில் 55,000 கோடி. டாஸ்மாக் துறையில் 50,000 கோடி. பத்திரப்பதிவு துறையில் 20,000 கோடி. நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடி. அப்புறம் நீர்வளத்துறையில் 17,000 கோடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி. தொழில்துறையில் 8,000 கோடி. பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி. வேளாண்மை துறையில் 5,000 கோடி. சமூக நலத்துறையில் பார்த்தீங்கன்னா 4,000 கோடி. உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி. இந்து சமய அறநிலைத்துறையில் 1000 கோடி. ஆதிதிராவிட நலத்துறையில் 1000 கோடி. சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அந்த துறையில் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி. இளைஞர் மற்றும் நலன் விளையாட்டுத்துறையில் 500 கோடி. சிறைத்துறையில் 250 கோடி. பால்வளத்துறையில் 250 கோடி. மொத்த ஊழல் 4 லட்சம் கோடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணலாம் தற்கூறிகள் கிடையாது. இதை ஏற்று கேள்வி கேட்டாலும் தற்கூறிகள். இதையெல்லாம் நான் சொல்லலைங்க, இது செய்திகளே வந்திருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு வாக்களித்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா தற்கூறிகளாம். ஆக்சுவலாங்க அந்த திமுகவுக்கு யாரெல்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 6 அறிவு உள்ள மனிதர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னாலோ, அல்லது பார்த்தீங்கன்னா திமுக உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துகிறாங்கனாலோ கண்டிப்பாக அவனுக்கு அவர் 5 அறிவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அடிப்படை பார்த்தீங்கன்னா அறிவு இருக்க எவனுமே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டான்.
திமுக பார்த்தீங்கன்னா உதயசூரியன் வாக்களிக்கவே மாட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவனுல வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தி தன் தலையிலே மண்ணள்ளி போடுக்கு தமிழக மக்கள் விரும்பாங்களா என்ன? அதனால தான் மாற்றம் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கோ டிவிக்கேக்கோ வாக்களிச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கொத்தடிமைகள், சில பார்த்தீங்கன்னா ஊப்பிக்கள் சமூக வலைதளங்களில் இப்போ கதறிட்டு கிடக்குறாங்க. விஜய் என்னங்க பண்ணிட்டாரு? விஜய்க்குலாம் ஒரு சினிமா கூத்தாடிங்க. அவர்லாம் வந்து என்னத்தங்க ஆட்சி செய்ய முடியும்? அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு பேண்ட்டு, சட்டை, வெள்ளை சட்டை, ப்ரௌன் கலர் பேண்ட்டெல்லாம் காரணம்லாம் போடுறதுக்குலாம் என்னங்க நினச்சிங்க? எல்லாம் திராவிடம் கொடுத்ததுங்க. இன்றைக்கி அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டான்னு யார் திராவிடம் கொடுத்ததுங்க. ஆனால் அந்த திராவிடத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி தறி கெட்டு போய் தற்கூரிகளாக மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தற்கூரிக நிறைய இந்த கொத்தடிமைகள் ஊப்பிக்கள் பார்த்தீங்கன்னா கதறிட்டு கிடக்கான சமூக வலைதளங்களில். ஆக்சுவலாக திமுக வந்து துவக்க போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவனுடைய பேச்சு மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஊப்பிகள் பேச்சுக்கள் மூலியமாக இந்த தவளைலாம் தன் வாயாலே கெடும் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊப்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து ஆட்சியை இழக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யார் மேலடா பழிய போடலான்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் கதறிட்டு கிடக்கானு. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் திறந்தாலே ஊப்பிகள் கூட தாங்க முடியலங்க. ஒரே கடிச்சு வைக்கான எவனை பார்த்தாலும் தற்கொலை நீ தான் தற்கொலின்ட்டு. ஆக்சுவலாங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லவங்க, இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டால் தற்கொலைகள், இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாளி, இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டாங்கன்னா படித்தவங்க அப்படின்லாம் கிடையாது. ஜனநாயக நாட்டில் யாருனாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் இந்த கொத்தடிமைகளை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆடுறாங்கன்னா உண்மையிலேயே இந்த தேர்தலில் இந்த திமுக கண்டிப்பாக தூக்கணும். அப்போ தான் இந்த ஊப்பிகளோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா அடங்கும். இல்லை அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் இவங்க மறுபடியும் ஜெயிச்சு வந்தான்னு வைங்க, கண்டிப்பாக சர்வாதிகாரத்தனமாக தான் ஆட்சி நடத்தணும் ஆகணும் தமிழ்நாட்டில். அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கட்டாயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதனால் அனைவருமே பார்த்தீங்கன்னா வேண்டிக்காங்க. திமுக நிச்சயமாக படுதோல்வி அடைய வேண்டும். நிச்சயமாக திமுக வந்து மண்ணை கவ்வ வேண்டும் அப்படின்னு.